வணக்கம். பிங்க் அண்ட் ப்ளூ மன்னார்குடி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் பெட். இந்த பெட் வந்து வாங்குறோம் அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரி வெரைட்டி இருக்கு. ஒரு பெட்ல வந்து நார்மலா சில பேர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியா வேணும், உங்ககிட்ட ஜாஸ்தியா உள்ளது வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. பட் கம்மியா உள்ளதுல என்னென்ன மாதிரியான குவாலிட்டி எல்லாம் இருக்கு, காஸ்ட்லியா ஏன் வாங்கணும், ஏன் லோ குவாலிட்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு ஷேர் பண்றோம். ரெண்டாவது நம்மள்ட்ட இருக்கிற வெரைட்டியும் பாருங்க, உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் ஆப்டா இருக்குங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 450 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு கீழே 200 ரூபாய்க்குலாம் இருக்கு. இந்த மாதிரி மாடல் பெட் ஸ்டார்டிங் 200 ரூபா, 180 ரூபா, 300 ரூபாய்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி பெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜிப்பு, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கிளாத், உள்ளுக்குள்ள இருக்கிற ரெக்ரான், இது எல்லாமே வித்தியாசப்படும். அது வந்து எடுத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து வாங்கிட்டு போலாம். வேணா கம்மியான காஸ்ட்னு சொல்லி வாங்கிட்டு போலாம். பட் அதிகபட்சம் போனா ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணீங்கன்னா 3வது தடவைக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஜிப்ல இருந்து எதுவுமே உங்களுக்கு ரொம்ப லாங் டேர்ம் வராது. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல போனா அந்த குழந்தைய நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் வந்து யூஸ் பண்ணி ஒரு 3 மாசம் வரைக்கும் குழந்தைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 3 months வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அருமையான பெட். ரெண்டாவது வாஷபிள் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கிற ரெக்ரானும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ரெக்ரான் தான் இருக்கும். லோ குவாலிட்டி ரெக்ரான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க நம்ம எதிர எக்ஸ்பெக்ட் பண்ற காஸ்ட் கொடுக்கலாம். பட் எங்களோட மோட்டோ அது இல்ல. குழந்தைங்களுக்கு எல்லா விதத்திலையும் சேஃபர் சைடா இருக்கணும். அந்த குழந்தை நீங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேல கேர் எடுக்கிறீங்களோ அதே கேர் நாங்க பிங்க் அண்ட் ப்ளூல இருந்து நாங்க அந்த கேர் எடுத்துக்கிறோம். அதனாலதான் எங்களோட ப்ராடக்ட்ல குவாலிட்டியை அஷ்யூர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வந்து பியூரபிள் காட்டன் பிளஸ் வந்து மிக்ஸ்டு காட்டன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம். லோக்கலான உள்ள ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்னால எங்களோட பேரும் கெட்டு போகும், அந்த குழந்தைங்களுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் உருவாகும். அந்த மாதிரி விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. இந்த பெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ், அதெல்லாம் சின்ன சைஸா இருந்துச்சு. இது பெருசு. இந்த பெருசுலயும் பாத்தீங்கன்னா இந்த நெட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கை ஏதாவது சப்போஸ் உரசும் போது கையை கிழிக்காத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் இந்த நெட்ல. இந்த நெட் பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் சுமாரா இருக்கும். இந்த நெட் இதை விட கொஞ்சம் கம்மியானது. இது நார்மலான உள்ள நைலான் நெட். சோ நெட்ல இருந்து உள்ளுக்குள்ள யூஸ் பண்ற ரெக்ரான் வரைக்கும் ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு மாடல் வித்தியாசம் இருக்கும். அது சின்ன சைஸ், அதுக்கு அடுத்த சைஸ், அதுக்கு அடுத்த சைஸ், இது உள்ளதுலேயே லார்ஜ் சைஸ். இந்த லார்ஜ் சைஸ் பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து அப் டு 1 year வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பெட், இந்த பெட்லயும் நெட்டும் பெருசா இருக்கும். குழந்தைங்க படுக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்ல, பெரிய ஒரு மாதிரி நல்ல ஹைட்டபிள் ஆப்ஷனோட இருக்கும். ரெண்டாவது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா வெல்வெட் கிளாத்தோட ஆப்ஷன் இருக்கும். ஹெட் பில்லோட வந்துடும். சோ இந்த மாதிரி பெட் வேணும் அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பெட்டுக்கு பேர் நெட் பெட். நெட் பெட் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கொசுக்கடியில இருந்து உங்க குழந்தைய பாதுகாக்கணும் அப்படின்னா இது மாதிரியான பெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பெட்டை வச்சு நீங்க யாரும் வர்றாங்க, குழந்தைங்க யாரும் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க இந்த பெட்டை க்ளோஸ் பண்ணியே கையில கொடுக்கலாம். அப்போ அந்த குழந்தைய அவங்க ஹேண்டில் பண்றதும் ரொம்ப சேஃபர் சைடா ஹேண்டில் பண்ணலாம். இந்த பெட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி கொடுக்கணும் கண்டிப்பா டெலிவரி கொடுத்துடலாம்.